அத்தனையும் ஒரு குடைக்குள் அரசு வைத்தான் இந்த வல்லரக்கனார். ஆட்சி செய்தான் கொஞ்ச நாள். என்று செங்கோல் விடுத்து ஆட்சி வேடத்தில் அமர்ந்தானோ அதை நாகத்து அவனுடைய நாட்டிலே மழை பொழியவில்லை. அவன் ஆட்சியில் அமர்ந்ததும் மழை இல்லை. ஏன் தெரியுமையா? அவனுடைய ஆட்சி எப்படி இருந்ததா தெரியும்? எப்படி நாரியரை தான் பிடித்தான், அண்ணன் என்று சிறையில் வைத்தான். பாரினிலே அரசர்களை பதற மீதான் அடித்தான். அடித்து துரத்தி விடுகின்ற பிச்சை என்று வந்தவரை பின்கட்டாக கட்டி வைத்து அடிக்க சொல்லுகின்றார். ஆலயத்தை கதவடைத்தான், கண்ணீரை உறவு கொண்டான், பணத்தை எல்லாம் தான் வாரி பாலா செலவு செய்துட்டான். நம்ம ஏன் செலவழிக்கிறோம், எதுக்கு செலவழிக்கிறோம் ஒரு எண்ணமே இல்லை. அம்மா கண்டபடி செலவழி ஆடம்பர செலவு செய்ததின் காரணத்தினால் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன பின்பு மானமழிந்து மதிகட்டு போவார்கள். இருக்கிற காலத்துல வரவுக்கு தகுந்தவாறு செலவு செய்யணும். இல்லாத நேரத்தில் அதை வச்சு பயன்படுத்தணும். இருக்குதுன்னு நான் என்னதாம்மா சொல்லுவேன், ஆடம்பர செலவு செய்தால் சொல்லி ஆடம்பரமா செலவு. இந்த பாட்டு இருக்கிற நாள் வர ஜெகஜோதியா வாழணும். இந்த பாட்டுன்னா அடுத்த பாட்டு பாத்துக்கலாம். இப்படியே வருமானத்தை ஒரு சீரா செலவழிக்காம அதிகமா செலவழிச்சு சரிதான் இப்போ கடன் போட்டு ஒட்டாண்டியா இருக்கக்கூடிய நிலைமைக்கு ஆகி போச்சு. ஆமா, ஏன்னா பாட்டிக்கு இருக்கு இருக்காங்க. அப்படி அல்ல, நான் என்ன சொல்றது தெரியுமா, நம்ம அதிகம் முதல்ல நம்ம செலவழிக்க கூடாது. இந்த வல்லரக்கனாவல் ஆடம்பர செலவு செய்ததின் காரணத்தினால் காலியாகின்றது. காலியான கஜானாவை நிரப்பதற்காக வேண்டி நாட்டு மக்கள் மீது வரிகளை எல்லாம் ஏற்றி போடுகிறோம். இதை பார்த்தால் வல்லரக்கல் பெரிய பஞ்சமே பிடிக்கிறதம்மா. ஏன்னா மழை இல்லைன்னா விளைச்சல் கிடையாது இல்லவா? விளைச்சல் இல்லைன்னா நம்ம சாப்பிட முடியுமா? முடியாது. நாட்டில் மழை இருந்தா தான் நாளைக்கு பயிர் பறிக்க முடியும். அதை நீரின்றி அமையாது உலகன்னு சொல்லுவான். சரிதான். அப்ப தண்ணீரே இல்லை, எங்க சாப்பிடுறது? சாப்பிட முடியாதுதான். அப்ப ஆனாலும் இந்த வல்லரக்கை யோசிக்கிறா, யாரு எப்படி போறா, நமக்கு என்ன நம்ம கஜானா நிரம்ப வேண்டும். ரோம் நகர் தீப்பிடிச்சு எழுதிக்கிட்டு இருக்குது. எந்த நாடு? ரோம் நகர், ரோமாபுரி. அதை ஆட்சி செய்த மன்னன் நீரோ மன்னன். அவன் என்ன செய்தான்? பிடியில் வாசிக்கிட்டு இருந்தான். நாங்க அப்ப இல்ல ஐயா. ஆமா, இருந்திருந்தா சொல்லி இருப்போம். இப்படி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. யார் எப்படி பேசணும்?
வந்திருக்கிறீங்க உங்களுக்கு சரி அவர் பீடி வாசிக்கிறது அவ்வளவு ஆசையா இருக்கு பீடி வாசிக்கிறது இப்போ பீடியில பீடியில பீடி கேட்டு பிடில் பிடில் ஆகையினால இந்த வல்லரக்கன் மக்கள் எல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே ஆமா நாம அதுக்கு ஏதாவது அவங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்கணும் பாதுகாக்கணுங்கிற எண்ணம் அவன் எப்படி நினைப்பான் அவன் வரி போடுறான் வரி ஏய் மந்திரி மன்னவா தன்னோட காரணத்தை சொல்லு என்ன சொல்ல வேண்டும் வீட்டுக்கு வரி போடு ஆ வேலைக்கு வரி போடு சரி மன்னா அவன் தும்முனா அதுக்கு ஒரு வரியை போடு ஓஹோ அவன் இருமுனா அதுக்கு ஒரு வரியை போடு சரி அப்புறம் ஓலை கட்டினா அதுக்கு ஒரு வரி போடு என்ன போடுறோம் வரி ஆமா ஆ கோழி வளர்த்தா வரி போடு சரிதான் வெள்ளை கோழி வந்து வெள்ளை முட்டை போடுறோம் அதுக்கு வரி போட்டு அதாவது இவனுடைய ஆட்சி அப்படி இருக்கின்றது ஆமா ஆமா கஜானாவை நிரப்பதற்காக வேண்டி நாட்டு மக்கள் மீது வரிகளை எல்லாம் ஏற்றி போடுகின்ற கட்ட முடியாத மக்கள் எல்லாம் தேர்காலியை வைத்து இழுத்து வந்து ஆமா. சிறையிலே அடைத்து சித்திரவதை செய்கின்றார் ஆட்சி முடிந்ததின் காரணத்தினாலே அவரை 55 தேசத்து மன்னாதி மன்னர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள் என்ன யோசித்தார் கொடுங்கோல் மன்னனின் குடை நிழலில் வாழ்வதை விட கடும் மொழிவாழ் கானகத்திலே சென்று வாழ்ந்து விடலாம் இல்லை அது கோழைத்தனம் ஏண்டா அவன் ஒருவர் மட்டும் இருந்து கொண்டு ஆட்டி படைக்கின்றார் சரிதான் நாம் எத்தனை பேர் இருக்கின்றோம் அவனை 55 தேசத்து மன்னாதி மன்னர்கள் இருக்கின்றோம் நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அவன் மீது போர் கொடுத்தால் நாட்டை விட்டு அவரை காட்டிற்கு அனுப்பிவிடலாம் அப்படி என்று சொல்லி எல்லாரும் போர் கொள்ளும் கொண்டார்கள் அரசனுடைய கோட்டை நோக்கி வருகின்றார்கள் அதையோட்டி எனக்கு அது தெரியாது கேட்டிருக்க மாட்டேன் ஒரு மன்னருக்கு என்ன படைகள்லாம் உண்டு ஆணைப்படை உண்டு சேனைப்படை சேனைனாலே படலாம் ஆணைப்படை உண்டு குதிரைப்படை உண்டு ஒட்டகப்படை உண்டு ஆமா காலாட்படை உண்டு ஆமா இதுல மெய் காவலாக இருக்கக்கூடிய பூனைப்படை உண்டு அப்படியா ஆமா பூனைப்படை பூனைப்படை வரும்போது மியாவும் சத்தம் போடும் அப்படியா தெரியாது இப்படி படைகள்ல வந்து அடையெல்லாம் திரட்டி கொண்டு அரசனுடைய கோட்டை வந்து சுற்றி வளைந்தார்கள் கண்ணிலை கண்டான் இந்த வல்லரக்கனானவள் நம்முடைய நாட்டிற்கு எல்லா நாட்டு மன்னர்களும் வந்திருக்கின்றார்களே கப்பம் கொண்டு வந்திருப்பார்களோ இதுதானே இருக்கலாம் அப்படி என்று சொல்லி மந்திரியை விட்டு பார்க்க வைத்தார் மன்னவா கோட்டைக்கு வெளியே குதிரைகளுடைய குளப்பொடி ஓசை கேட்கின்றது யானைகளுடைய பிள்ளைகள் ஓசை கேட்கிறது ஆமா மன்னா காலால் படைகளுடைய வெட்டு குத்து அடிப்படை என்ற சத்தம் கேட்கிறது என்னவென்று பார்த்து நமக்கு ஏதாவது கொண்டு வந்தா சரி பரிசையா கூட்டுவா சரி மன்னா பார்த்து நான் உங்களுக்கு வாங்கிட்டு வர்றேன் ஓடடி சென்று மந்திரி பார்க்கின்ற பார்க்கக்கூடிய சமயத்திலே எல்லோரும் போர்க்கோலம் கொண்டு வந்திருப்பதை கண்ணிலே கண்டார் பயந்தடிச்சு ஓடி வர்றான் மன்னவா மந்திரி மன்னா வாவான்னு சொல்லி நீங்க இவ்வளவு ஆசுவாசமா இருக்கீங்களே மன்னா அவர்கள் எல்லாம் எதற்காக வந்திருக்கின்றார்கள் தெரியுமா போர் எடுத்து வந்திருக்கின்றார்கள் அப்படியா ஆமா தை மாசம் நல்ல வெயில் காலமா தான் இருக்குது எனக்கு மோர் குடிக்கணும்னு ஆசையா தான் இருக்கு சொல்லுற வார்த்தை போர் இல்ல போர் போர் சண்டை செய்வதற்கு வந்திருக்கின்ற
நான் செய்த குற்றம் என்ன? என்னதான் செய்யல நீங்க எல்லாம் செய்யறது அவ்வளவுமே குற்றம் தானே மன்னா. யாருக்கு நீங்க என்ன நல்லது செய்வீங்க சொல்லுங்க பாப்போம். அப்ப நான் ஒருத்தருக்குமே நல்லது செய்யலையா? வாய்ப்பே இல்ல ராஜா. பக்கத்துல இருக்கவங்களுக்கு செய்யல, அந்த நாட்டு மன்னர்களுக்கும் நீங்க செய்யல, மக்களுக்கும் செய்யவில்லையே மன்னா. அவ்வளவு நான் செய்தது குற்றமா? குற்றம் தான். அப்படின்னா நான் குற்றத்திற்கு செய்த மேல் குற்றம் தான் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அத்தனை குற்றத்திற்கும் காரணம் நீ ஒருவன் தானே. யாரு? நீ ஒருவரால் தானே நான் இந்த அளவுக்கு மன்னா, ஆனேன். நான் உங்களிடத்தில் எத்தனை வாட்டி சொன்னேன் மன்னா, மன்னா நீங்கள் இப்படி வரி போடாதீர்கள், மக்கள் எல்லாம் கட்ட முடியாம ரொம்பவும் தவிக்கிறாங்க, போட்ட வரியே கட்ட முடியாம இருக்காங்களே மன்னா, நீங்க வரி போடாதுங்கன்னு சொன்னேன். கேட்டீங்களா? அப்படியே சொன்னா வேற எப்படி சொன்னேன்? போய் சொல்லாதே வந்து. இதற்கு முன்னால் போட்ட வரியை மக்கள் எல்லாம் கட்ட தவறி இருக்கின்றார்கள், ஆமா. மேலும் வரி போட்டால் எப்படி கட்டுவாங்கன்னு தானே கேட்டேன். அவன் நான் கட்டுவார்களான்னு கேட்டது நீ என்ன சொன்னா? கட்ட மாட்டாங்கன்னு நான் சொன்னேன். அப்படிதானா? கட்ட தவறினால் அவர்கள் என்ன செய்ய சொன்னீர்கள்? என்ன செய்ய சொன்னேன்? ஆ? சிறையிலே அடைத்து சித்திரவதை பண்ண நான் சொன்னீர்கள். நீங்கள் சொன்னது போன்று செய்தேன். அப்படியா? ஆமா. அப்ப நான் சொன்ன நீ செய்துட்டா? அப்புறம் என்ன மன்னவனை சொல்லி விட்டா மந்திரிக்கு என்ன? அப்படியா? சொன்னதை நிறைவேற்றணும். ஆஹா. அது மாதிரி நானும் நீங்க என்ன சொன்னீங்களோ அதுபடிதான் நடந்தேன். இப்போ என்ன? அவரெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆமா. நான் சொல்றேன் அவரிடத்துல போய் நீ ஏதாவது பேசி சமாதானப்படுத்தில போ. என்ன பேசினாலும் சமாதானம் ஆகக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல மன்னா. அப்ப வாங்க. நீங்க வேணா நான் ஒரு சொல்லுறேன், நீங்க வேணா ஒரு வெள்ளை கொடியை கொண்டுட்டு இப்படி போய் அசைச்சிட்டு நில்லுங்க, அப்படியா? நான் போயிருந்தேன். பார்த்தா நீங்க நல்லதுக்கிறாரு. என்ன நினைக்கிறீர்கள்? எரி நாம எதை சொல்லியும் புரோஜனம் கிடையாது. இது கிடையவே கிடையாது. அப்படி என்று சரிதான். கோட்டை வாசலை எல்லாம் படியில் படியில் என்று நினைத்தார். அண்ணாமலை ஒரு அரங்கிலே போயிருந்து சரி. எண்ணாத எண்ணத்தை இங்கே எண்ணி நினைத்தால் இது போல என்ன என்ன சொல்லி புலம்புகிறான் அம்மா? அண்ணன் இல்லை தம்பி இல்லை, அண்ணன் இல்லை தம்பி இல்லை, ஆதேரிக்கு ஒருவரில்லை. தம்பி இல்லை. ஆதேரிக்கு ஒருவரில்லை. படிரண்டு சொல்லி அடைத்தான். ஒரு அறைக்குள்ளே போயிருந்து தான் எண்ணாத எண்ணங்களை எண்ணி புலம்புகிறார். தெய்வா அத்து பகவான் ஆட்சி விடத்தில் வந்திருக்கக்கூடிய சமயத்தில் தாயை மதித்தேனா, தந்தையரை மதித்தேனா, ஆறியாத போது நடந்த ஆலயத்தை எல்லாம் கலவடைத்தேனே பாவி. ஐயையோ இப்பொழுது தன்னம் தெரியாதவராக ஆகிவிட்டேனே இறைவா. ஆபத்து வரக்கூடிய சமயத்தில் ஆண்டவனை நினைக்கின்றார். ஆட்சி விடத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் இறைவனை நினைத்தானா? இல்லை இல்லை. தான் தோன்றித்தனமாக நாட்டை வரிவாளனம் செய்த அவனுடைய கதையை பார்த்தீர்களா? அதாவது இருக்கும்போது நாம என்ன நினைக்கணும்? ஆண்டவன் நினைக்கணும். நல்லா இருக்கும்போது ஆண்டவன் நினைச்சா கஷ்ட காலத்துல ஆண்டவன் கை கொடுப்பான். இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருந்து அப்படி இருக்கும்போது மூதாக்கை வெட்டி வைத்து சுரங்கப்பாதையை கட்டிலே கட்டார். அந்த காலத்துல அப்போ ரகசிய பாதை வச்சிருக்கிறாங்க. ஆமையா, இது எதுக்கும்மா? அதாவது மற்ற நாட்டு மன்னர்கள் படையெடுத்து வந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஆபத்து காலம் வரும்போது ஆமா தப்பி ஓடிட்டு போடுறது. அதுக்கு சுரங்க பாதை வச்சிருப்பாங்க. சரிதான். இந்த இப்ப அந்த சுரங்க பாதை எல்லாம் இடிஞ்சு போச்சுது. நம்ம நாட்டுல நிறைய சுரங்க பாதை இருக்கு. சுரங்கப்பாதையை கட்டிலே கண்டால் சுரங்க பாதை வழியாக விட்டானுங்க வண்டிய எந்த வண்டி கால்நடையா நடந்து வர்றான். எங்க வருகிறா? அந்த கரியாதே ஒருவன் அம்மதிலே
கொண்டு விடுத்தது. சரி, காட்டிலே வந்தவள் யோசிக்கின்ற எப்பப்பா எப்பப்பா ஒரு வழியா நாம தப்பி வந்துட்டோம். எங்க இருந்தீங்க? எப்படியே வந்துட்டோம். எப்படியே வந்துட்டோம். இனி ஆ, ஒரு கை பார்க்கலாம். யாருக்கு கைய? யாருக்கு கையா? ஆமா, ஜம்மா ஒரு கை பார்க்கலாம். அதான் யாரு கைய பார்க்கலான்னு. அவன் கையை பார்க்கலாம். அதாவது ஆ. நாடு நகரங்கள் அத்தனையை இழந்து காட்டிலே வந்த வல்லரக்கல் ஒரு கையை பார்க்கிறேன்னு சொல்லுகின்றானே, ஆமா. அவன் எல்லாம் இழந்தாலும் சரிதான். தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. ஒரு மனிதனுக்கு ஆ, வாழ்க்கையிலே முக்கியமான அவசியம் வந்து நம்பிக்கை. உண்மைதான். அந்த நம்பிக்கையை தளராம இருக்கணும். சரிதான். அப்படி நம்பிக்கை இருந்தா அப்படி எதையும் சாதிக்கலாம். சாதிக்கலாம். அப்படி என்று சொல்லி அந்த மிருகங்களிலே பலமிருந்த பெரிய மிருகம் எது? யானை அது எது? யானைன்னு சொல்லிட்டு யானைன்னு சொல்லுபிள்ளைன்னு உனக்கு சொன்ன என்ன இருக்குது? சரி, யானை. யானை. இந்த யானை அதாவது நிலத்தில் வாழ்வது பெரிய யானை, ஆமா. நீரில் வாழ்வது திமிங்கலம். திமிங்கலம். ஆமா. அப்போ அந்த யானையுடைய பலம் எதுல இருக்குது? தும்பிக்கையில். நம்பிக்கை. தும்பிக்கையில தான் இருக்குது. ஆமா. பாக்கி எல்லாமே அதுக்கு பலவீனம் தான். சரிதான். காலுக்கு வந்து ஒரு சின்ன மூங்கில் முனையில கூட நம்ம மிதிக்காது. சரிதான். அப்படியே காது எப்பவும் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். ஆமா. ஏன் காது ஆட்டும்? ஆ? இது நல்ல கேள்வி. ஏன் காதா? யானை தானே என்ன ஒண்ணு ஆரம்பிச்சா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும். யானை ஏன் காது ஆட்டுது? அதுக்குதான் தெரியும். அட சுண்டலி உள்ள போயிடும், கட்டறப்ப உள்ள போயிடும். ஓ, காதுக்குள்ள ஆமா ஆமா சுண்டலியா? ஆமா, சுண்டலி போகுமா? உள்ள போயிட்டு குறைஞ்சிடும். ஓ, அது காது அது எதுவும் காது பக்கத்துல ஓம இருக்குன்னு காது ஆடிட்டே இருக்கும். அவன் இது கண்ணு சின்ன கண்ணு. ஆமா. சின்ன கண்ணு. ஆமா. ஆமா, அதனால இங்க எங்க சுத்தி பார்க்க முடியாது. முடியாது, முடியாது. அப்ப இப்படி அத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் அதனுடைய உருவத்தை அதற்கு பார்க்க முடியாது. அப்படி உருவத்தை வந்து பார்க்க முடியுமா? ஆமா, கண்ணாடியில போய் நின்று பார்ப்பேன். முதுகு தெரியுமா? தெரியும். பார்க்கணும், பார்க்கலாம். ஏம்மா, ஆ, அந்த யானைக்கு பலம் எப்படி தும்பிக்கையில் இருக்கிறதோ சரிதான். மனிதனின் பலம் நம்பிக்கையில் இருக்க வேண்டும். இருக்கணும். அந்த அது உலகத்துல நம்பிக்கை வைத்ததால தான் இந்த உலகத்துல பல பல சாதனைகள் நடக்கப்பட்டது. நம்பிக்கை வைக்கணும். ஆ. குறித்த நம்பிக்கை வைக்க கூடாது. அது பொருட்டு நம்பிக்கை. நடக்காதது நடக்கும் சொல்லி எதிர்பார்த்து இருக்கக்கூடாது. நடக்காது. இந்த வல்லரக்கனானவள் சரிதான். அந்த நம்பிக்கையோடு அடி. இடத்திலே வந்தவள் யோசிக்கின்றாள். நினைக்கின்றாள். தவத்தை செய்து சிவத்தை கண்டு வரத்தை வாங்கி மீண்டும் ஜெகத்தை ஆள வேண்டுமே என்று சொல்லி சரி. ஓமன்றி சொல்லக்கூடிய அக்ஷரத்தை மனதிற்குள் பதித்தான். உடம்பில் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஐந்தையும் மறந்தார். சரி. இவனுடைய சிந்தனை அனைத்தையும் சிவன் பால் செலுத்தி மனத்திலே இருந்து ஆண்டவனை நினைத்தன்னவன் அறியதவம் செய்து வரக்கூடிய சமயத்தில் இப்படி இவன் இங்க இருக்க இருந்து ஆண்டவனை நினைத்து தவம் செய்யும் பொழுது வெள்ளியாகி கைலாச மலையிலே ஆமா, என்ன நடக்கிறது? பகவானும் பார்வதியும் ஆகி ஆமா, அசகிரி வருவதம்மா, அழகிரி வருவதம்மா, அசகிரி வருவதம்மா, அழகிரி வருவதம்மா, சுகத்தால் வருவேதம்மா, வருவதம்மா, சுகமல்ல வருவதம்மா. இவன் எங்கிருந்து தவம் செய்யும் பொழுது கைலாச மலை. அந்த கைலாச மலையிலே பகவானும் பார்வதியும் விட்டிருக்கிறார்கள். சரியா? ஒரு நாள் பார்வதி பகவானை பார்த்து என்ன சொல்றா? இறைவா, பார்வதி, இப்படியே இருந்தவை என்று சொன்னால் ஆ, உடம்பெல்லாம் சோர்வடைஞ்சு உடனே விடும். போட்டா எங்க இப்படியே இருந்தா உடம்பு சோர்வடைஞ்சு கூட நாம் இருவேறும் இப்படியே இருந்தோமே என்று சொன்னால் ஆ. சோர்வடைந்தல்லவா விட்டு விடுவோம். அப்படியா? ஆகையினால் ஆ. ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடலாமே. அதுக்குள்ள வயசாகுது. ஐயா, இந்த வயசுல விளையாடக்கூடாதா? விளையாடுறது எந்த வயசுலயும் விளையாடலாம். அப்படியா? ஆமா, எந்த வயசு வேணாமோ எந்த வயசுலயும் விளையாடலாம். கை கால் அடிபட்டு போகும்.
கைகள்ல அடிபட்டு போகும். ஆமா நினைப்புதான் அப்படி. அப்படியா? ஆமா. நான் பொங்கலுக்கு போய் விளையாட்டு போட்டு சேர்ந்தேன். என்ன விளையாட்டு போட்டி? கலசம் உடைக்கிறதுக்கு. கலசம் உடைக்கிறதா? அப்ப கட்டை கட்டி விட்டுட்டாருங்க. வயசான காலத்துல வீட்டுல போய் படுக்கணும். கலசத்தை உடைக்கிட்டு போனா நீதானே விளையாடக்கூடிய விளையாட்டு விளையாடணும். வயசான விளையாட்டு விளையாடுனீங்களா? நானும் ஆடி எடுத்து போறேன், பரிசு ஒண்ணு கிடைக்கும். உங்க வயசுக்கெல்லாம் நீங்க கலசம் உடைக்க போக கூடாது. வேற? சும்மா உட்கார்ந்து ஏதாவது விளையாட்டு விளையாடணும். என்ன பல்லாங்குழி ஏதாவது விளையாடி இருக்கணும். நீங்க போய் பானை உடைக்க போனா காலு தான் உடையும். ஒண்ணு இல்ல, கடைசியில இவன் எவனுமே உடைச்சிடல, நான் தான் உடைச்சேன். எப்படி கீழே வந்து போறவா? அப்படி அல்ல, வேற எப்படி? இவனையெல்லாம் துள்ளி துள்ளி அடிச்சானுங்க. யார போய் இருந்தாய் போச்சுது. நான் ஒரு டெக்னிக்கை வச்சிருப்பேன். எப்படி? எப்படின்னா, அதாவது இந்த கலசம் கட்டிருக்கு கயிறு இருக்குது பாத்தியா, அந்த கயிறை இப்படி நினைத்து கட்டிருக்குன்னா நான் முதலே அது ஒரு கணக்கு பண்ணுவேன். அங்க இருந்து இத்தனை எட்டு நம்மளுக்கு தள்ளி கிடையவே கிடையாது. கண்ணு கத்தின ஆளு சரியில்லை. அப்படி அல்ல, அதனாலதான் போய் அடிச்சிருப்பா. அங்க இல்லாம வாய்ப்பே இல்லை. உனக்கு அந்த டெக்னிக்கல் தெரியாது. அந்த இடத்துல இருந்து 10 எட்டுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. 10 எட்டு நாம இங்க போகணும். போய் அப்படியே அந்த வரிசையில அப்படியே போகணும். கொஞ்சம் தூரா போதும். அதெல்லாம் எண்ணிதான் போயிருக்கான். இத கேட்டீங்கன்னா எனக்கு முன்ன ஒருத்தர் அடிச்சேல தண்ணி அலம்பியா மேல விழுந்துச்சு. இதாவிட வெக்கிலே போத ஒரே அடி கடாரி உடைஞ்சிச்சு. பரவாயில்லை. அது மட்டும் இல்ல, 12 விளையாட்டு போட்டியில சேர்ந்து எனக்கு ஒரு பரிசு கிடைக்கல. கயரை பிடிச்சிருந்தா பார்த்தா பாவம் இதுக்கு ஒரு பரிசு கிடைக்கிட்டு கயரை கொஞ்சம் கீழே விட்டு டவாங்க. சரி, ஏதோ நக்கில ஒரு பிரைஸ் கிடைச்சிட்டு எப்படியே கிடைச்சா அடிச்சதா உடைச்சதா? ஆமா ஆமா. உங்களால முடியுமா? முடியாது. பகவானும் பார்வதியுமாக இவர்கள் யானை குதிரை சின்னம் வைத்து சொக்கட்டம் ஆடுகின்றார்கள். பகவானுக்கு யானை சின்னம், பார்வதிக்கு குதிரை சின்னம். அதாவது விளையாடக்கூடிய சமயத்தில் நால்வரும் பகவானுக்கு வெற்றி. இங்க பாரு, என்ன இதுல ஒரு தத்துவமே அடங்கியிருக்குது. என்ன தத்துவம்? பகவானும் பார்வதியும் குதிரை சின்னம் யானை வைத்து விளையாடுறன்னு சொல்றாங்களா? பகவான் வந்து யானை ஆகி அந்த விநாயகரை மடியில வச்சு விளையாடுறார். சரி. பார்வதி குதிரைன்னா முருகப்பெருமான் வேகமா போனவன். ஞானப்பழம், அதாவது உலகத்தை சுற்றி வரக்கூடியவருக்கு ஞானத்தை கொண்டு வந்து ஞானப்பழம். முருகன் என்ன செய்தாரு? உலகத்தையே மயில எடுத்துட்டு பறந்துட்டாரு. அவசரக்காரரு. குதிரை வேகமா போகும், யானை மெதுவா போகும். இதுதான் தத்துவம். ரெண்டு பேரும் பிள்ளையாரை முருகனை வச்சு விளையாடுறத ஒரு ஐதீகம். அப்படியா? அப்ப என்னைக்கு இருந்தாலும் மூத்த பிள்ளை தானே ஜெயிப்பா. விநாயகர் சிவபெருமான் மடியில் இருக்கிறார். சரிதான். ஆமா, அது ஒரு கதைக்கு யானை குதிரை சொக்கட்டம். ஆமா, எல்லா நாளும் வெற்றி யாருக்கு? பகவானுக்கு. நம்மளுக்கு தான் வெற்றி கொடுக்குது. பரவாயில்லை. அந்த காலத்தோட போச்சு. இந்த காலங்கிட்ட நடக்காது. பார்வதியானவை பகவான் தான் தினம் தினம் வெற்றி பெறுகின்றாரே. ஒரு நாளாவது இந்த ஈசனை ஜெயித்தே ஆகணும் அப்படி என்று சொல்லி பார்வதியானவள் மனதிற்குள் எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய சமயத்திலே கள்ளப்பட வனத்திலே இருந்து தவம் செய்தானே அரக்கல். அவனுடைய தவமானதை முக்தி பெறக்கூடிய தருணத்திலே பகவானை சென்று அக்கினி ஜோலை அனலாக சூழ்கின்றது. அனல் பட்ட பரமன் ஆட்டத்திலே மெய்மறந்தார். அரக்கனுடைய தவத்தையே உற்று நோக்கி கொண்டு இருக்கின்றார். இவருடைய சிந்தனை எல்லாம் அங்கு போயிட்டு பார்த்தளம்பியை பார்வதியானவள் இதுதான் நல்லொரு தருணம் என்று சொல்லி குதிரையை கையில எடுத்தாள். யானையில ஓங்கி அடித்தாள். கையை கொத்தினார். அப்படின்னு ஏன் இவரு இப்படி இருக்கு? சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பூசாரி திருநெல் போட வேண்டிய நிலைமை வரும். இவ சிரிச்சதை பார்த்தியாரு? நல்லா தானே இருந்து. நீங்க பகல ஒரு கோயில பாடணுமே. ஆமா. அது எந்த ஒரு பைங்குளம். பைங்குளமா பைக்குளமா? கூட்டாளி போட்டு வைக்காங்க. பைங்குளம். நான் தெரியல. அங்க இசைக்கம்மா வரும்போது எப்படி சிரிச்சா? நான் தெரியலையா? இசைக்கம்மா வரும்போது எப்படி சிரிச்சா? எப்படி சிரிச்சா? இவ சிரிச்ச மாதிரி சிரிச்சா. அப்படி சிரிக்க கூடாது. எப்படி சிரிக்கணும்? எப்படி? சிரிப்பாக்கும் அப்படி சிரிக்கணும். அதான் ஒரு சிரிப்பு. எப்படிதா? இது ஒரு சிரிப்பா? இது ஒரு சிரிப்பா? எந்த உப்பா இருந்து போட்டோம். அப்ப சிரித்ததும் சிவபெருமான் கண்ணிடித்தா. அடி பார்வதி சுவாமி ஏன் சிரிக்கின்றார்? சிரிப்பதற்கு காரணம் இருக்கின்றது இறைவா. என்ன காரணம்? ஆட்டத்திலே நீங்கள் தோற்று விட்டீர்கள், நான் ஜெயித்து விட்டேன். ஆகையினால் தான் சிரிக்கின்றேன். இப்ப நீங்க சிரிப்பதாவது நீ சிரிப்பதாவது ஏன்? பார்வதி என்ன? உன்னை போன்று எத்தனை பார்வதி நினைத்தாலும் என்னை போன்று ஒரு பரமனை ஒன்றும் செய்ய முடியாது. நான் ஒரு பார்வதி நினைத்து தான் இப்பொழுது ஜெயம் கொண்டிருக்கின்றேன் இறைவா. நான் நிலைமை தவறிய நேரத்திலே உன்னை எடுத்து என் யானையை வீழ்த்தியிருக்கிறேன். நீங்களே நிலைமை தவறி விட்டீர்களா? என்ன செய்வது? எந்த காரணம்? பார்வதி என்ன? கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய அந்த வனத்திலே சரி வல்லரக்கன் ஒருவன் என நினைத்து 12 ஆண்டுகள் கடும் கொடிய தவம் செய்கிறார். சரி இறைவா. அவனுக்கு காட்சி
கொடுத்தேன். ஆ, அந்த சமயத்தில் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இப்பொழுது என்ன சொல்ல வருகின்றீர்கள்? நீ இப்படி செய்கிறத பார்த்து தான் பூலோகத்துல புருஷன மனைவியிடம் நேரம் பார்த்து அடிக்கிறான். ஆமா, என்ன மாமா நேரம் பார்த்துதான் அடிப்பாங்க. அப்படியா? ஆமா இதோ பார் பார்வதி, சுவாமி. நான் கள்ளப்பட வரத்திலே சென்று ஆ, அந்த வளருக்கருக்கு வரத்தை கொடுத்து விட்டு ஆ, 10 நாள் கழிச்சு வந்துருவேன். நீங்க 10 நாளா 2 நாளா கழிச்சு வாங்க, நானும் வருகின்றேன் இறைவா. வேண்டாம்மா, ஏன் வேண்டாம்னு சொல்றீங்க? கொஞ்ச நேரமா நான் நிம்மதியா இருந்து முடியவே முடியாது. பார்த்தால் அம்பிகை பார்வதியானவளே, என்ன செய்கிறாள்? நீங்கள் அங்கே சென்று அவனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றீர்களே. ஆமா. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமே? எப்படி? தவத்தில் நல்கிவிட்டான். அங்கே சென்று நீங்கள் வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றீர்களே. ஆமா. நீங்கள் அங்கே சென்றீர்களே என்று சொன்னால் ஆ. இதை சிவன் தான் வந்திருக்கின்றார் ஓஹோ. நமக்கு வரம் தருவதற்கு என்று சொல்லி ஆ. அவன் நினைப்பானா? நினைக்க மாட்டானா? நினைக்கவே மாட்டான். அப்படின்னா அரக்கர குலத்திலே பிறந்தவன். அப்படி. ஆகையினால் நீங்களும் போகக்கூடாது, ஆ. நானும் போகக்கூடாது. அவன் எப்படி அவனுக்கு வரம் கொடுப்பது? நமது முதற்கோட்டை வாசலிலே வீட்டிருக்கின்றாரே நந்தி, நந்தி. அவரை அழைத்து அப்படி. விஷயத்தை சொல்லி சொல்லி அங்கே விட்டு அங்கிருக்கக்கூடிய பக்தனை இங்கே அழைத்து வரலாமே இறைவா. அதுவும் நல்ல யோசனை தான். நல்ல யோசனை தான். அப்படி என்று சரிதான். நந்தி அழைத்து ஈஸ்வரர் என்ன சொல்லுகின்றார்? அப்ப நந்தி பகவானே, இறைவா. காட்டில் அறிவல் அரக்கல் கடனாள் ஆயுதம் எழுந்தே. அவளையோடு நம்மை தேடுகிறானே. ஆத்திரத்தோடு மனதை கடலிலே சென்றவன் ஒரு பக்தன் என்னை நினைத்து கொடூரமான தவம் செய்து வருகின்றார். சரி இறைவா. அவனுடைய புத்தியானதை தடுமாறுவதற்கு முன்பாக அவனை உடனே இந்த கைலாச மலையிலே நீ கூட்டி வர வேண்டும். இறைவா, இதப்பா நான் இந்த கோலத்தில் சென்றேன் என்று சொன்னால் கைலாச மலையில் உள்ளவரெல்லாம் என்னிடத்திலே கேட்பார்களே. என்னை கேட்பார்கள், நந்தி எங்கே செல்லுகிறீர், எதற்காக செல்லுகிறீர், அல்லது எப்பொழுது வருவீர் என்று கேட்பார்கள். அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லிவிட்டு அங்கு செல்வதற்கு முன்பாக அந்த பக்தனுடைய மதியானது மாறிவிடுமே இறைவா. ஆகையினால் எங்கு சென்று என்ன ரூபமானது எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ சரிதான், அந்த இடத்திலே என்னுடைய ரூபம் மாற வேண்டும். நான் சென்று அழைத்து வருகின்றேன். நந்தி, ஐயா, எங்கே போய் நின்று ஆ, என்னை நினைத்து எந்த ரூபம் வேண்டும் என்று நினைக்கிறாயோ சரி, உடனே உனக்கு அது கிடைக்கும். அப்படி என்று சொன்னால் சென்று அழைத்து வருகின்றேன் ஐயா. அப்ப புறப்படு என்று சொல்லி அவை நந்தி அழகான ஒரு வேதியராக வடிவெடுத்தார். சரிதான். வனவனாத்திரமெல்லாம் கடந்து கடந்து குன்றி குமடி ஆறு சோலை சாலை நத்தம் பிரமுக்கெல்லாம் கடந்து கள்ளப்பட வனத்திற்கே வருகின்றார். ஆமா. வரக்கூடிய சமயத்தில் ஆ. அந்த வனமோ இருள் சூழ்ந்த வனமாக
இந்த வனத்திற்குள் பக்தனை எங்கு சென்று தேடுவது? எப்படி அவன் தேடுவது? எங்கே இருக்கிறான் என்று சொல்லி நமக்கு என்ன தெரியும்? தெரியாது. அப்படி என்று சொல்லி சரி. நடந்து வந்த களைப்பினால் ஆலமரத்தின் அடிவாரத்திலே அமர்ந்திருக்கின்ற சரிதான். அமர்ந்திருக்கக்கூடிய சமயத்திலே காற்றினுடைய வழியாக சிவாய நமகை என்று சொல்லக்கூடிய மந்திரமானது அந்த நந்தியினுடைய காதிலே கேட்கிறது. அப்படி யோசிக்கின்றார். ஆட்களை நடமாட்டம் இல்லாத வனம். இந்த வனத்திற்குள் இந்த சிவாய நமகை என்று சொல்லக்கூடிய மந்திரம் கேட்க வேண்டுமே என்று சொன்னால் ஆண்டவன் சொல்லிவிட்ட பக்தன் இந்த வனத்திற்குள் எங்கேயோ இருக்கிறார். ஆகையினால் சிவனை நினைத்துதானே தவம் செய்கின்றார். ஆகையினால் சிவாய நமவென்று சிந்தித்திருப்பவருக்கு அவாயும் ஒரு நாள் அப்படியானா இறைவன் மீது நாம் ஒரு நாமத்தை பாட வேண்டும். இந்த பக்தனானவன் ஆண்டவனை நினைத்துதானே தவம் செய்கின்றார். அப்படி என்று சொன்னால் அந்த இறைவனை நினைத்து ஒரு பாமாலை பாடினால் கண்விழித்து பார்ப்பார். விஷயத்தை சொல்லி அழைத்து செல்லலாமே. அப்படி என்று சொல்லி நந்தி அந்த சிவனை நினைத்து ஒரு பாமாலை பாடுகின்றார். கங்கை அணிந்தவா கண்டோர் தொடும் விலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை தில்லையம்பல நடராஜா செழுமநாதனே பரமேசா தில்லையம்பல நடராஜா செழுமநாதனே பரமேசா அல்லி தாண்டவா பாவா அமிதானவா அல்லி தாண்டவா பாவா அமிதானவா தில்லையம்பல நடராஜா செழுமநாதனே பரமேசா எங்கு இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமை அகல வரம் தாவா பழம் பொங்கவா எளிமை அகல வரம் பழம் பொங்கவா தில்லையம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா
அப்படி என்று ஆமா. ஆண்டவரை நினைத்து தமிழை துணிந்து பாடினார் நந்தி தேவர். சரிதானே இந்த வல்லரக்கனானவள் என்ன யோசித்தா? நம்ம இறைவனை நினைத்துதானே தவம் இருக்கின்றோம். ஆமா. வரம் தருவதற்கு ஈசன் தான் வந்துவிட்டார் என்று சொல்லி தவத்தை விட்டு கீழிறங்கினான். நந்தியுடைய பாதாரவிந்தத்தை அடியற்ற மரம் போல் விழுந்தார். சரி, உடனே இந்த நந்தி சொல்லுகின்றார், என்ன சொன்னார்? பட்டா ஐயா எழும்பப்பா, முடியாது, எழும்பப்பா, வரம் கொடுங்க ஐயா. முதல்ல வரத்தை கொடுப்போம். உனக்கு வரம் தருவதற்கு வந்த இறைவன் நான் அல்ல. அப்படி என்று சொன்னால் தாங்கள் யார்? உன்னை அழைத்து செல்வதற்கு வந்த நந்தி அம்மா. நந்தி என்று சொன்னது நான் நம்பி விடுவேன் என்று சொல்லி நினைத்தீர்களோ? ஏன் நீ நம்ப மாட்டலையா? நந்தி என்று சொன்னால் மாட்டு முகம் மனித உடலும் என்று சொல்லுவார்களே. சொல்லுவாங்கல்ல. ஆனா நீங்கள் அப்படி இல்லையே இறைவா. அப்படியா? ஆமா. நான் அதாவது வேற்று ரூபத்தோடு வந்திருக்கிறேன். எப்படி நம்ப முடியும்? அப்ப என்னுடைய உண்மையான ரூபத்தை காட்டினால் தான் நம்புவாயா? கண்டிப்பாக. அப்படியா? ஆமா. இதோ பார், என்னுடைய சுயரூபத்தை நான் காட்டுகின்றேன். நம்பினால் என் பின்னால் வா. பார்க்கிறாயா? பார்க்கிறேன். உம்பா! 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 கொட்டம் கொண்டா வந்தாரு அடிச்சு. டடடடடன்னு கேட்டது என்னது? இது வந்து பூம்பு மாடு. பூப்பு மாடா? பூம்பு மாடு தெரியாத உனக்கு? ஒண்ணு தெரியாம இருக்காது. ஏமா பூம்பு மாடுன்னா கோவில் மாடு. கோவில் மாடு. ஆமா ஆமா. இதெல்லாம் கொட்டடிச்சுட்டே போவோமோ? ஆமா ஆமா ஆமா. அது ஏன் ஒரு கொம்பு ஆட்டத்துல இருக்கு? உனக்கு என்னத்த சொல்றது? ஒரு கொம்பு நேரா இருக்கு, உங்க ஒரு கொம்பு தலையில இருக்கு. உங்க வீட்டுக்கு பூம்பு மாட்டுக்காரன் வந்திருக்காங்க. இது வரைக்கும் மாட்டுக்காரன் வந்ததில்லை, மாடு வந்தது. மாட்டுக்காரன் வந்ததில்ல, மாடு வந்ததில்ல. வீட்டுக்காரன் வருவானா? வீட்டுக்காரர் வர அடுத்த வீட்டுக்காரர் வர என் வீட்டுக்கு தான் வருவாரு. அவன் வரத்தான் செய்வான். ஆமா. அப்ப பூம்பு மாட்டுக்காரன் வரும்போது ஒரு மணி அடிச்சுட்டு வந்து தரம் கேட்பான். எப்படி மணி அடிச்சிருந்தா மாட்டுக்காரே வந்தானா அப்படி மணி அடிப்பான். உங்க ஊர்ல உண்டுமோ? உங்க ஊர்ல உண்டுமோ? எங்க ஊர்ல எங்க இல்லாத ஊர்ல கிடையாது ஐயா. அப்படியா? ஆமா. ஏமா இது இந்த மாட்டுக்காரன் நமக்கு இவ்வளவு எந்த மாட்டுக்காரன்? இந்த மாட்டுக்காரன் இப்படிதான் செய்வான். ஆனால் நந்தி அப்படி அல்ல. ஆஹா. தன்னுடைய சுயரூபத்தை எடுத்து காட்டினார். சரிதான். நம்பி நான் இந்த வல்லரக்கனானவள் அழைத்துக் கொண்டு இங்கே வருகின்றார் தெரியுமா? வருகின்றான். ஏன் கப்பலை காத்து வழி நடந்தே, பல காதல்களே நடந்தே, மையே ராத்து கால வேட்டா, மையே ராத்து கால வேட்டா, வானவர் நாட்டிலேயே வந்து சேர்த்தார்கள். முதல்ல வந்தது வானவர் நாடு. ஆமா. அந்த வானவர் நாட்டுல வரும்பொழுது என்ன? அங்கே சில புதுமைகளை பார்க்கிறார்கள். ஆமா, என்ன புதுமை ஐயா? அங்கே இருப்பவர்களுடைய வானவர் நாடு என்று சொன்னால் அங்கே எல்லாரும் இப்படி கூட்டமா இருப்பார்கள். அவருடைய கண்கள் வந்து இமைக்காது, அப்படியே இருக்கும், நிலையாவே இருக்கும், நிலையாகவே இருக்கும். ஆஹா. கால பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஆழத்துல இருக்கும், படாது, படாது. ஆமா. என்ன படாது? பூமியில் படாது, பூமியில அதாவது படாது. ஆமா ஆமா. அங்கே அல்லறை கிடையாது, சில்லறை கிடையாது, சில்லறையும் கிடையாது, கல்லறையும் கிடையாது, நோட்டும் கிடையாது. என்னது ஓட்டா? நோட்டு நோட்டு நோட்டுன்னா என்னது? சில்லறையில நோட்டு எங்க ஐயா, இருக்கும்? சில்லறைனா அல்லறை என்று சொன்னால் கல்யாணம். ஆஹா. வானவர் நாட்டிலே கிடையாது. அல்லறை என்று சொன்னா சில்லறை என்று சொன்னால் கல்யாணம் ஆனாதானே குழந்தைகள் பிறக்கும். ஆமா. அங்கே அதுவும் கிடையாது. கிடையாது. கல்லறை என்று சொன்னால் அங்கே இருப்பவர்களுக்கு இறப்பே கிடையாது. அப்ப சுருக்கமாக சொன்னால் பிறப்பு இல்லை, இறப்பும் இல்லை, இடையில உள்ள திருமணமும் இல்லை, கிடையாது. அப்படிதானா? பிறந்து இறந்ததானே திருமணம் நடக்கும். பிறந்து இறந்ததானே வாழ்க்கை
வாழ்க்கை. ஆமா அப்ப அந்த வாழ்க்கை என்பது அங்க நிலையா இருக்குது. சரிதான். அந்த வானவர் நாட்டினுடைய புதுமைகளை பார்த்து விட்டு ரெண்டு பேரும் எங்க வருகிறார்கள்? தெய்வலோகத்திலேயே வருகின்றார்கள். அதாவது தெய்வேந்திரன் இருக்கக்கூடிய தெய்வலோகத்திலே வந்தார்கள். அங்க தேவலோகத்தில் வரக்கூடிய சமயத்துல அந்த தெய்வலோகம் காட்சி கொடுக்கிறது வரை இந்திரன் கொல்லுவதையும் சந்திர சூரியனையும் சந்திர சூரியனையும் சந்திரங்களுக்கு மாத சூரியனும் அங்கே வந்த வந்த தெய்வமெல்லாம் கையில் இருப்பதோ சந்திர சூரியனையும் அங்கே வந்த தெய்வமெல்லாம் கையில் இருப்பதோ எட்டினிக்க சதிமயம் பட்டினம் வெற்றுமயம் பட்டேர வெற்றுமயம் கட்டி காவல் சுத்தி சுத்தி காவல் பதுவும் அங்கே சட்டத்திட்டமாக வாசல் இருப்பதோ அந்த வல்லரக்கணவன் தெய்வமாகி தெய்வலோகத்திலே வரக்கூடிய சமயத்தில் 32 பதுமையுடைய சிம்மாசனத்தில் தெய்வேந்திரன் வீற்றிருக்க அங்கே நாட்டிய பெண்கள் எல்லாம் நடனமாடி வருகின்றார்கள். சரிதான். இதையெல்லாம் பார்த்தான் இந்த வல்லரக்கணவன் சுவாமி இது எந்த நாடு? இதான் தெய்வலோகம். இதுதான் தெய்வலோகம். இந்திரன் இருக்கக்கூடிய இந்திரலோகம். அப்படி ஐயா? ஆமா. அதோ அந்த வெள்ளை யானையில் அமர்ந்திருப்பது யாரு? அவர்தான் தெய்வேந்திரன். அவருடைய பக்கத்தில் ஒரு பெண் இருக்கின்றாளே, அவள் யார்? அவன் மனைவி. மனைவி. ஆமா. ஓஹோ. இந்திராணி. சரி சரி சரி. சரி. அப்ப இதுதான் தெய்வலோகம். எத்தனை நேரம் சொல்றது? சரி ஐயா. தெய்வலோகத்தினுடைய புதுமைகளை கண்டு விட்டோம். சரிதான். கைலாச மலைக்கு சீக்கிரத்தில் கூட்டி செல்லுங்கள் ஐயா. உடனே போக முடியாது. கைலாசமலைக்கு போகணும்னு ஆசை கைலாச இல்லை. மலை எங்க இருக்கு? கைலாச மலை. ஆமா. இன்னும் நிறைய சீக்கிரத்துல இடத்துல கூட்டிட்டு போங்க ஐயா. பாரு. என்று சொல்ல போன உடனே கைலாச மலைக்கு போக முடியாது. தெய்வலோகம் கடந்த